எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நல்லவர். அவர் தாமே எங்களோடு கொண்டு எங்களை ஆசீர்வதிப்பார். இந்த உலகத்தில் நமக்கு ஒரு பெரிய வெற்றி இருக்கிறது. அந்த வெற்றி எங்கே இருந்து வருகிறது தெரியுமா? எப்படி கிடைக்கிறது தெரியுமா? நம்முடைய ஒருமனப்பாட்டில் அது கிடைக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்னார், என் நாமத்தில இருவர் மூவர் எங்கே ஒருமனப்படுகிறார்களோ அங்கே நான் இருப்பேன், நான் அவர்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பேன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னதை பார்க்கிறோம். நாங்கள் ஆதி சபையினில் நாங்கள் வேதத்தை அடிக்கடி பார்க்கிற ஒரு வசனம், அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடினார்கள். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள். இதை திரும்ப திரும்ப நாங்கள் வேதாகமத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் சரித்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். இந்த ஒருமனப்பாட்டை தேவன் விரும்புகிறார். ஒருமைப்பாடு, ஒரே மனம், ஒரே தரிசனம், ஒரே இருதயம், ஒரே நோக்கம். ஆகவேதான் இந்த உலகத்திலே ஒருமனப்பாட்டினால பெரிய காரியங்களை சாதித்து விடுகிறார்கள். அங்கே ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்று சொல்வார்கள், ஆனால் ரெண்டு பட்டால் துண்டு வாழ்வு என்று சொல்லுவார்கள். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். யோவானின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 20-21 வசனத்துல நீங்கள் கவனித்து பாருங்கள். இயேசு ஜெபிக்கும் போது சொன்னார், பிதாவே, நாங்கள் ஒன்றாய் இருக்கிறதை போல, இல்லாவிட்டால் நான் உம்மிலும் நீர் என்னிலும் ஒன்றாய் இருக்கிறதை போல அவர்கள் எல்லாரும் நம்மிலும் ஒன்றாய் இருக்கவும், அவர்கள் எல்லாரும் நம்மை போல ஒன்றாய் இருக்கவும் நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று அன்றைக்கு இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களின் ஒருமனப்பாட்டுக்காக ஜெபித்தார். இன்னைக்கு பாருங்கள், இந்த ஒருமனப்பாட்டை தான் ஆண்டவர் விரும்புகிறார். நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் பிள்ளைகள். நம்ம எல்லாருக்கும் ஒரே நோக்கம், கிறிஸ்துவின் ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதுதான். நாம் எல்லாருக்கும் ஒரே நோக்கம், தேவ நாமம் எப்படியாவது மகிமைப்பட வேண்டும். நம்முடைய எல்லாருடைய மனதில் இருக்கிற நோக்கம், எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான். ஆகவே இயேசுவின் நாமத்தை நாங்கள் எல்லாரும் இப்படி யோசிக்கிற போது, இன்னைக்கு அநேக நேரங்களில் நமக்குள்ள பல பிரிவுகள், சபை பிரிவுகளை பார்க்கிறோம், பிளவுகளை பார்க்கிறோம். ஊழியர்கள் ஒருவருக்கு ஒருவர் விரோதங்களாய் பார்க்கிறோம். தேவ சபைகள் இன்னைக்கு ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி, ஒருவரை ஒரு குறை சொல்லி, என் சபை, என்னுடைய ஊழியம் என்ற மனநிலையோடுவே நாங்கள் அநேக நேரங்களில் பிளவுபட்டு வாழ்கிறோம். நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும், இந்த பிளவை, பிரிவினையை சாத்தான் தான் கொண்டு வருகிறான். ஏனென்றால் ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் 10,000 பேரையும் துரத்துவார்களாம். இருவர் ஒருமனப்பட்டால் அவர்களுக்குள்ள பலன், வல்லமை அதிகரித்து விடுகும். இதனால தான் சாத்தான் என்ன செய்கிறான் என்றால், இன்றைக்கு அநேகரை பிளவுபடுத்தி பிரிவினைப்படுத்தி வைத்திருக்கிறான். ஒரு சபை இன்னொரு சபை ஏற்றுக்கொள்ள முடியாமல், ஒரு ஊழியக்காரன் இன்னொரு ஊழியக்காரனை ஏற்றுக்கொள்ள முடியாமல், ஒரு சபை மக்கள் இன்னும் ஒரு சபையில இருக்கிற மனிதர்களை ஏற்றுக்கொள்ள முடியாமல், இன்னைக்கு சபைக்குள்ள எத்தனை குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள், எத்தனை குரோதங்கள், பிரிவினைகளை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறதுக்கு ஒன்று கூடினாலும் நமக்குள்ள எத்தனை பிரிவினைகள், குற்றம் சாட்டுதல்கள், ஒருவர் ஒரு கடித்து பட்சிக்கிறோம். அப்பொழுது நம்ம கூடி ஜெபித்தால் அந்த ஜெபத்துக்கு வல்லமை இல்லாமல் போய்விடும் அல்லவா? ஆகவே பிசாசு தான் இன்றைக்கு சபைக்குள்ளே பிளவுகளை, பிரிவினைகளை கொண்டு வருகிறான். ஊழியக்காரனுக்கும் தேவ ஜனத்துக்கும் இடையில ஒரு கருத்து வேறுபாடை பிசாசு கொண்டு வருகிறான். ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியை குறை சொல்லி குற்றம் சாட்டி ஏற்றுக்கொள்ள முடியாமல், அவர் சொல்லுகிற கருத்துகளோடு ஒத்துப்போக முடியாமல் சாத்தான் தான் இன்னைக்கு அந்த பிரிவினையை கொண்டு வருகிறான். அவன் இன்னொரு பக்கத்துல இந்த பிரிவினைக்கு காரணம் என்ன? தங்களை யார் பெரியவன்,
நம்மள யாரு முக்கியமானவன்? இதைத்தான் இன்னைக்கு அநேக நேரங்களில் யோசிக்கிறார்கள். இயேசுதான் பெரியவர் என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவரை ஒருவர் மேன்மையாக நம்ம நினைக்க வேண்டும். நம்மை விட அவர் திறமையாக இன்னும் செய்யக்கூடியவராய் இருப்பார் என்பதை பார்க்க வேண்டும். நமக்கு ஒரு கருத்து இருக்கிறதை போல மற்றவருடைய கருத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ள பழகி கொள்ள வேண்டும். ஆனால் இன்னைக்கு ஒருமனப்பாட்டை இன்னைக்கு கெடுப்பதற்கு பிசாசு பல வழிகளை கொண்டு வருகிறார். நம்மில உயர்வுகள் மேன்மைகளை கொண்டு வர நினைக்கிறார். ஆனால் அதைகளை உடைத்தறிவோம். இயேசுவின் நாமத்தினால் ஒருமனப்படுவோம். அன்றைக்கு தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டதை போல இன்றைக்கும் வெளிப்படுது. ஜெபம் பண்ணுவோமா? இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிற பிளவுகளை பிரிவினைகளையும் கடிந்து தகர்த்தறிவோம். ஒருமனப்படுவோம். ஆண்டவருக்காக எழும்புவோம். தேவ ராஜ்யத்தை கட்டுவோம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறங்கள் தகப்பனே, இந்த நேரத்தில் எங்களுடைய ஒருமனப்பாட்டுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியர்களாய் நாங்கள் ஒன்று சேர வேண்டும். ஆண்டவரே, சபைகளாய் நாங்கள் ஒருமனப்பட வேண்டும். தேவ ஜனங்களாய் நாங்கள் ஒருமனப்பட வேண்டும். எங்களுக்கு ஒரே மனதை, ஒரே தரிசனத்தை, ஒரே இருதயத்தை ஆண்டவர் கொடுப்பீராய். ஆண்டவர் கொடுப்பீராய். பிளவுகளும் பிரிவினைகளும் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். சபைக்குள் இருக்கிற குற்றஞ்சாட்டுதல்கள், பிளவுகள், பிரிவினைகள் மாறட்டும். ஊழியர் விசுவாசிகளுக்குள் இருக்கிற கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள், குற்றச்சாட்டுகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஒருமனப்பட்ட இருதயத்தையும் சபைக்குள்ளே கொடுத்து ஊழியர்கள் தேவ ஜனங்களுக்குள்ளே தேவன் கட்டளையிட வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அருமையானவர்களே, ஒருமனப்படுவோம். தேவ ராஜ்யத்தை கட்டுவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.